ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஒரு இடத்துல நம்ம கேர், ஹீலிங் அண்ட் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சி போகிறோம். ஆனால் இந்த ஒரு இடம் நம்ம உயிர் காப்பாற்றோன்னு நினச்சி போனாக்கா நம்மளோட உயிர் எடுக்கிற ஒரு இடமாக இருக்குது. கடவுளுக்கு அடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுற ஒரு இடமா தான் ஹாஸ்பிட்டலா பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் யார் பற்றி பேச போறேன்னா, சார்ல்ஸ் கர்லன், த நர்ஸ் ஹூ கில்ட் 400 பேஷண்ட்ஸ். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் கதைக்கு போகலாம். சார்ல்ஸ் எட்மண்ட் கர்லன் இவர் 22 February 1960 வெஸ்ட் ஆரஞ்ச், நியூ ஜெர்சியில் பிறக்கிறாரு. எல்லாரும் மாதிரியும் அவருக்கு நார்மல் சைல்ட்ஹுட் தான் இருந்துச்சு. சார்ல்ஸ்க்கு 1 வயசு ஆகாத முன்னாடி அவரோட அப்பா இறந்துட்டாரு. அண்ட் 17 வயசு வரைக்கும் சார்ல்ஸ்க்கு எல்லாமே அவங்க அம்மா தான். சார்ல்ஸ் கர்லனுக்கு ஒரு 17 வயது இருக்கும் போது அவரோட அம்மா ஒரு கொடூரமான கார் விபத்துல இறந்துட்டாங்க. சார்ல்ஸ்க்கு எல்லாமே அவங்க அம்மா தான் சொல்லியிருந்தால. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா இறந்தது அவர்னால எடுத்துக்க முடியல. ஸோ அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு. சார்ல்ஸ் எடுத்த விபரீதமான முடிவு என்னதுன்னா சூசைட். இவர் மல்டிபிள் டைம்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு பிஃபோர் கிராஜுவேட்டிங் ஹிஸ் ஹை ஸ்கூல். அப்போ தெரியாதுல்ல, ஒரு நாளைக்கு அவர் த மோஸ்ட் ப்ரொலிஃபிக் சீரியல் கில்லர் இன் US ஹிஸ்டரி ஆவார்னு. என்னதான் அவர் இப்படி இருந்தாலும் சார்ல்ஸ் நர்சிங் படிக்க சூஸ் பண்ணாரு. 1987 சார்ல்ஸ் நர்சிங் ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகுறாரு. அண்ட் அவர் செயின்ட் பர்னமஸ் மெடிக்கல் சென்டர் இன் நியூ ஜெர்சிலன்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்றாரு. மற்றவங்களுக்கு சார்ல்ஸ் ஒரு காம் அண்ட் குவாய்ட் பர்சன், ஈவன் ஒரு ஜென்டல் பர்சன். பட் யாருக்குமே தெரியாத ஒரு முகமூடி அவர் அணிஞ்சிருந்தாரு. அதே வருஷம் அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் கில்ட் பண்ணியிருக்காரு, அதாவது மர்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரோட பேஷண்ட் தான். அண்ட் இவரோட டார்கெட் எல்லாமே வரும் பேஷண்ட்ஸ் மட்டும் தான். எப்படி மர்டர் பண்ணாருன்னா, ஒரு ஹைலி டோஸ் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட வெப்பன் என்னதுன்னா மெடிகேஷன்ஸ். எந்த மெடிகேஷன்ஸ்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமோ அதே மெடிகேஷன்ஸ்னால தான் இவர் மர்டர் பண்றாரு. ஒரு ஆக்சுவலி என்ன பண்றாருன்னா, எந்த பேஷண்ட்க்கு எந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடாதோ அந்த இன்ஜெக்ஷன் தான் போய் போடுறாரு. அது ஹைலி டோஸ் மெடிகேஷனா பார்த்து தான் அவரு இன்ஜெக்ட் பண்றாரு. 1988 2003 வரைக்கும் சார்ல்ஸ் 9 டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் அவர் கண்காணிப்பில் இருக்கிற ஒரு பேஷண்டாக தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் திடீர்னு இறந்து போகிறாங்க. நோ அலார்ம்ஸ், நோ ஸ்ட்ரகிளிங், ஜஸ்ட் குவாய்ட் டெத். அதில் இறந்து போகிறவங்க ஓல்டு பீப்புளும் இருக்காங்க, மிடில் ஏஜ் பீப்புளும் இருக்காங்க, ஈவன் யங் பீப்புள் கூடயும் இருக்காங்க. சார்ல்ஸ் மர்டர் பண்ணுற மெத்தட் எல்லாமே நோ வயலன்ஸ், பட் ஹி யூஸ் கெமிக்கல் as his weapon. அதாவது கெமிக்கல் தான் இவரோட ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கான்ஃபியூஸ்டாகவே இருந்தாங்க. எப்படி இத்தனை பேர் இறக்குறாங்க அண்ட் இது எதுக்குமே கரெக்டான காஸ் ஆஃப் டெத் இல்லை, எதனால இறக்குறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, முக்கால்வாசி இறந்து போகிற பேஷண்ட்ஸ்லாம் எல்லாமே சார்ல்ஸ் பார்த்துக்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்போ உண்மையால் முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ் இறந்து போனால் கூடயும் யோசிக்கலாம். பட் இது சில பேஷண்ட்ஸ் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆவாங்க, 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆவாங்க. இல்லாட்டி ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் நல்லா ரீகவர் ஆகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் கூடயும் இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி தோணி இருக்கும். எப்படி ஒரு ஆள் கண்காணிப்பில் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அண்ட் நோ ஒன் கொஸ்டின் அபவுட் இட். யாருமே இது போயிட்டு தட்டி கேட்கலையா, யாருமே இது போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலையான்னு இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற மற்ற நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தான்.
பட் எப்படி சொல்ல, நாட் ஃபார்ஸ்ஃபுல்லி, லைக் கட்டாயமாக நீங்கள் இதை நிப்பாட்டணும், இல்லாட்டி ஏதாச்சும் அவர் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி யாரும் செய்யல. ஜஸ்ட் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க தவிர நீங்கள் இதை நிப்பாட்டி ஆகணும், ஏன் இந்த மாதிரி, லைக் அவர் வந்துட்டு கரெக்டான முறையில் வந்துட்டு யாரும் விசாரிக்கல. இது வரைக்கும் அவர் வேலை செஞ்ச நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டுட்டு நீங்களே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நீங்களே நின்றுட்டு போயிருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஈஸியர் டு புஷ் ஹிம் ரதர் தென் ஃபேஸ் த ட்ரூத். சார்ல்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஹாஸ்பிட்டல், வேற ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஹாஸ்பிட்டல் மூவ் ஆகிட்டே போயிட்டே தான் இருந்தார். அவர் மூவ் ஆகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, பட் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறாரோ அவர் பண்ணுறது மர்டர். அந்த மர்டர் மட்டும் நிற்கவே இல்லை. 2003 வந்துட்டு எல்லாமே மாறிச்சு. சமர்செட் மெடிக்கல் சென்டர் இன் நியூ ஜெர்சி, இங்கே தான் வந்து சார்ல்ஸ் கர்லன் வந்துட்டு ஆமி லாக்ரன் வந்து மீட் பண்ணுறாங்க. ஆமி வந்து ஒரு நர்ஸ் அண்ட் அ சிங்கிள் மதர். அவங்க வந்து ஒரு கேரிங் அண்ட் கைண்ட் கேரக்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவங்க பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆமி வந்து எந்த அளவுக்கு ஒரு கைண்ட் அண்ட் கேரிங் பர்சனாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ப் அண்ட் டீப்லி சஸ்பீஷியஸான ஒரு பர்சன். ஆமி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க, சார்ல்ஸோட பேஷண்ட்ஸில் வந்துட்டு மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அவங்க ஏன் இறக்குறாங்க, எப்படி இறக்குறாங்கன்னு இதுக்கான பதில் வந்து தெரியல. ஈவன் ஆமி என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா, சார்ல்ஸ் வந்துட்டு சில பேஷண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப ஹை டோசேஜான மருந்துகள் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில மருந்துலாம் வந்துட்டு அவர் வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் சம் ஆஃப் த மெடிகேஷன்ஸ் ஆர் மிஸ்ஸிங், காணாமல் போயிருச்சு. ஆமி இந்த விஷயத்தை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்கல. பட் என்ன இருந்தாலும் ஆமிக்கு வந்து சார்ல்ஸ் மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயம் எப்படியாச்சும் நிப்பாட்டி ஆகணும், இந்த விஷயம் எப்படியாச்சும் தடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு ஆமி வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. என்னதுன்னா, அவங்க வந்து போலீஸோட ஒரு இன்ஃபார்மெண்ட்டாக ஆகுறாங்க. லைக் போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு பர்சன் சொல்லலாம். ஆமி ஒரு ஹிடன் மைக்ரோஃபோன் போட்டுட்டு சார்ல்ஸ் கர்லனோட கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆமி டைரக்ட்லி சார்ல்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ஏன் உன்னோட பேஷண்ட்ஸ்லாம் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிஹேவியர்ஸ் ஏன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு. ஆமி இந்த எவிடென்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமி வந்துட்டு லிட்டர்லி லைக் ரிஸ்க் ஹர் எவ்ரிதிங், ஹர் ஜாப், ஹர் சேஃப்டி, ஹர் ரெப்யூட்டேஷன் டு பிரிங் த ட்ரூத். ஆமி மட்டும் இவ்வளோ கரேஜ், அதாவது இவ்வளோ தைரியமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யலைன்னா எப்படி இருந்தாலும் சார்ல்ஸ் கர்லன் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்னா வேற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த, அதாவது இந்த மர்டர் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. டிசம்பர் 2003 போலீஸ் வந்து சார்ல்ஸ் கர்லனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வந்துட்டு சார்ல்ஸ் கர்லன் கிட்ட வந்துட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவர் என்ன கான்ஃபஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து 29 கொலைகள் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, அதாவது 29 மர்டர்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இன்னொரு கான்ஃபெஷன் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா 40 பேரை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காருன்னு, அதாவது 40% வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காருன்னு. பட் உண்மையால இன்வெஸ்டிகேட் பண்ணதில் வந்துட்டு போலீஸ் கிடைச்ச ரெக்கார்ட் படி அவர் பண்ண மர்டர் வந்துட்டு 29 இல்லை 40, இட்ஸ் ஆக்சுவலி 400, அதாவது 400 மர்டர் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட மோட்டிவ் தான் என்ன? இப்போ ஒரு பர்சன் மர்டர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து மோட்டிவ்னு இருக்கும். போலீஸ் கிட்ட சார்ல்ஸ் கர்லன் என்ன கான்ஃபெஸ் பண்ணியிருக்காரு, அதாவது அவரோட மோட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, டு எண்ட் சஃபரிங், அதாவது இந்த பேஷண்ட்ஸோட சஃபரிங்ல வந்துட்டு அவரு நிப்பாட்டியிருக்காரு, லைக் எண்ட் பண்ணியிருக்காருன்னு. அவங்க எல்லாருமே வந்துட்டு ரீகவரிங் ப்ராசஸ்ல இருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு ஒரு 2 நாள்லயும் சரி, ஒரு நாள்லயும் சரி டிஸ்சார்ஜ் ஆகி போற நிலைமையில தான் இருந்திருக்காங்க. அப்போ எப்படி இவர் வந்துட்டு சஃபரிங் எண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு? இவர் ஆக்சுவலி ஏன் உண்மையா மர்டர் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. சார்ல்ஸ்க்கு வந்துட்டு 11 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 17 years ஜெயில் தண்டனை வித் நோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பரோல்.
he will die behind the bars. அதாவது ஜெயிலுக்கு தான் அவர் இறந்து போவார். சார்ல்ஸ் கர்லனோட கதை வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கதைன்னு சொல்லலாம். நம்ம எங்க நம்மளோட உயிர் காப்பாற்றப்படுவோம்னு நினைச்சு போனாக்கா அங்கதான் நம்மளோட உயிர் பிரியற நிலைமை ஆயிரும். அதுவும் ஒரு சில இந்த மாதிரி ஆட்கள்னால. இந்த விஷயம் எப்ப தெரிய வந்துச்சோ அப்பவே யாராச்சும் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும். பட் அப்ப எல்லாரும் சார்ல்ஸ்க்கு ரிசைன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கண்மனுக்கும் சார்ல்ஸ் வந்துட்டு ஒரு மான்ஸ்டரா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் a nurse that holding your hand, அதாவது நம்மள பத்திரமா பாத்துக்கிற ஒரு நர்ஸா தான் தெரிஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு உயிர் காப்பாத்துற நிலைமையில இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டரா இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கதையில என்ன தெரியுதுன்னா, சில ஸ்கேரியஸான கில்லர், அதாவது இந்த மர்டர் பண்றாங்கல்ல, இவங்கலாம் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு கது உடச்சிட்டுலாம் வர மாட்டாங்க. அழகா கது திறந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளா தான் இருக்காங்க. கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் நான் ஏதாச்சும் தவறுதலா பேசியிருந்தா என்னை வந்து மன்னித்து விடுங்க. அப்புறம் பாய். அவர் வந்து ஐயோ ஆமி ஒரு समरसेट न्यू सेंटर जर्सी. अरे भगवान, हीलिंग